வேதாகமத்திலிருந்து இன்னைக்கு நாம கத்துக்க போற வார்த்தை சேக்கல். சேக்கல் என்னும் வார்த்தை லிஷ்கோல் என்னும் எபிரேய வார்த்தையிலிருந்து உருவானதாகும். இதற்கு எடை அல்லது கருத்தில் கொள்ளுதல் என்பது பொருள். இந்த சேக்கலை குறித்து நாம் அதிகமாக பழைய ஏற்பாட்டில் வாசிக்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலங்களில் பெரும்பாலும் சேக்கல் வெள்ளி நாணயமாக பயன்படுத்தப்பட்டது. வேதாகமத்தில் இந்த சேக்கல் பயன்படுத்தப்பட்ட இடங்கள் எவையெல்லாம் என்று பார்ப்போம். ஆதியாகமம் 23 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாம் தன்னுடைய மனைவியான சாரால் இறந்த பிறகு அவர்களை அடக்கம் செய்வதற்கான ஒரு இடத்தை எப்பெரோன் என்பவரிடம் 400 சேக்கல் நிறை வெள்ளியை கொடுத்து வாங்கியதாக நாம் வாசிக்க முடியும். யாத்ராகமம் 30 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் இலக்கத்தின்படி ஒவ்வொருவனும் கணக்கெடுக்கப்பட்ட சமயத்தில் பாவ நிவர்த்திக்கென்று அரை சேக்கலை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தரால் கட்டளை பிறக்கப்பட்டது. ஒவ்வொருவரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளப்பட்ட இந்த அரை சேக்கல் பணமானது ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கென்று பயன்படுத்தப்பட்டது. 2 சாமுவேல் 24 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கும் போது, தாவீது 50 சேக்கல் பணத்தை வைத்து தேவனுக்கு ஒரு பலிபீடம் கட்டுவதற்கான இடத்தை வாங்கியதாக வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் போது, கோலியாத் அணிந்திருந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கல் வெண்கலம் என்று நாம் வாசிக்க முடியும். இவ்வாறாக சேக்கல் என்னும் வார்த்தை பழைய ஏற்பாட்டின் பல இடங்களில் வருவதை நாம் வாசிக்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை நேரடியாக எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 17 அதிகாரம் மற்றும் இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காட்டிக் கொடுக்கும் நேரத்தில் அவர் பெற்ற பணம் போன்ற இடங்களில் வெள்ளி பணம், வெள்ளி காசு என்ற வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும்.